بسم الله الرحمن الرحيم هو أحد الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم அளவற்ற அருளாளனும் நிகழற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு துவங்குகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை மேன்மை மிக்க உயர்வு மிக்க சமுதாயமாக அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் மிகப்பெரிய பாடமாக கலங்கரை விளக்காக திகழ்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்து இந்த மார்க்கத்திற்காக பல வகையான பணிகளை இறை தூதர்களும் செய்திருக்கிறார்கள். இறை தூதுவர்களுக்கு மிக மிக பக்கபலமாக அவர்களுடைய தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த இறை தூதுவர்கள் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செய்தாலும் அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உருவாக்குகின்றான். அவர்களை எப்படிப்பட்ட நபர்களாக அல்லாஹ் உருவாக்குகிறான்? ஆழ பதிந்த கொள்கை உள்ள மக்களாக, எத்தகைய தியாகத்தையும் இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்வதற்காக தன்னை இழக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வகைகளிலும் ஒத்துழைப்பு என்றால் அளப்பெரிய ஒத்துழைப்பு. அவர்கள் ஆற்றிய பணிகள், குறிப்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சஹாபாக்கள், இவர்களுடைய தியாகங்கள் அளப்பெரிய தியாகம். அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள். அவர்களுடைய ஈமான் நம்பிக்கை யாரிடத்திலும் இல்லாத அளவிற்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தியிருந்தான். நம்பிக்கையில் நிச்சயமாக சஹாபாக்கள் மேன்மை மிக்கவர்கள். அவர்களுடைய தியாகத்திற்கு முன்னால் நாம் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அளப்பரிய தியாகத்தை நிகழ்த்தியவர்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் மிகச்சிறந்த பங்களிப்புகளை இந்த மார்க்கத்திற்காக நிகழ்த்தியிருக்கிறார்கள். வரலாறு நெடுயெங்கும் அவர்களை பற்றி பேசுகிறது என்றால் அவருடைய தியாகம் இல்லாமல் இல்லை. இன்றைக்கு நாம் காணுகிற ஹதீசுகள், நபிமொழிகள், இவை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் வழியாகத்தான் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இந்த நபிமொழிகளை இன்றைக்கு படிக்கின்ற ஏராளமான ஹதீசுகள், இவை அனைத்தும் எப்படி நம் முன்னால் கொண்டு வரப்பட்டது?
ஒவ்வொருவர்களுடைய தனிப்பட்ட தியாகம். அந்த ஹதீசுகளை தம்முடைய உள்ளத்தில் ஆழமாக ஏற்றுக்கொண்டு அதை உள்ளத்தில் பதிவு செய்து தமது செயல் வடிவத்தில் செய்தும் காட்டி இதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டினார்கள் என்று நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் சஹாபாக்கள். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹ் அந்த முஹாஜிரீன்கள் அந்த அன்சாரிகளும், அன்சாரிகள் என்பவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள், முஹாஜிரீன்கள் என்பவர்கள் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்கள். இந்த இரண்டு நபர்களையும் இரண்டு சாரார்களையும் அல்லாஹ் மேன்மைப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லித் தருகிறான், வரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அவர்களை நாம் புரிந்து கொண்டும் அவருடைய செயல்கள் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு மிக்கது. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்தவர்கள் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். யாரை சொல்லுகிறான்? நபி தோழர்களை அல்லாஹ் சொல்லுகிறான். குந்து உம்மத்தின் ஹைரை, சிறந்த சமுதாயம், மிகப்பெரிய சிறந்த சமுதாயமாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள், ஹைருல் குரூனி வ கர்னி, இந்த நூற்றாண்டுகளில் சிறந்தவர்கள் என்னுடைய சஹாபாக்கள் தான். அப்படிப்பட்ட பெரும் அர்ப்பணிப்புகளை இந்த மார்க்கத்திற்காக நிகழ்த்தியவர்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர் பட்டாளம் அன்றைய அரபுலகத்துடைய மக்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக, மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது என்ன? இளைஞர்கள் பட்டாளமாக கூட்டம் கூட்டமாக நபிகள் பின்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு பின்னால் ஒவ்வொருவரும் அணிவகுக்கிறார்கள். இவ்வளவு இளைஞர்கள் ஏன் அங்கு போகிறார்கள் என்கிற மிகப்பெரிய தலைவலி அன்றைக்கு மக்கத்து காஃபிரிடத்தில் இருந்தது. எப்ப பார்த்தாலும் இளைஞர் கூட்டம் தனக்கு இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்வதற்காக தன்னையும் முற்படுத்தி நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தியாகங்கள்! சாதாரணமான தியாகங்கள் அல்ல. நாம் சில வார்த்தைகளால் சொல்லி இந்த தியாகத்தை புரிந்து வைத்து விடலாம். தியாகம் நிகழ்த்தியவர்கள் எப்படிப்பட்ட வலியிலும் வேதனையிலும் அவர்கள் இருந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்திருப்பார்கள். நாம் பார்க்கிறோம். கட்டுப்படக்கூடிய தன்மை, இளைஞர் பட்டாளங்கள், குறிப்பாக சில இளைஞர்கள் பின்னால் அவர்கள் மிகப்பெரிய சஹாபிகளாக பார்க்கப்படுகிறார்கள். அந்த அளவிற்கு அவருடைய அர்ப்பணிப்பு தன்மை மேலோங்குகிறது. எப்படிப்பட்ட சில சஹாபாக்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆற்றிய பங்குகள் எப்படிப்பட்டது? பின்னால் நாம் ஹதீஸ்களில் படிக்கும் போது இப்படிப்பட்ட சிறந்த இளைஞர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகள் இந்த மார்க்க பணிகளுக்காக! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்தார்கள். கட்டுப்படுதல்னா சாதாரண விஷயம் இல்லை. இப்படி ஒரு கட்டுப்படுதலுக்கு மேல, ஒரு படி மேல இப்படியும் கட்டுப்படுவார்களா என்ற அளவிற்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். ஏன்? அவருடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருந்தது. இந்த மார்க்கத்தினுடைய மாண்புகள் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. அதே போன்ற பெண்களும், பெண்ணே சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அவருடைய உள்ளத்தில் இந்த மார்க்கம் ஆழமாக உறுதியாக நிலைத்திருந்தது. அதற்காக பெரும் பெரும் அர்ப்பணிப்புகளை அவர்கள் நிகழ்த்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களிலும் இந்த ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4422வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. கைபர் போரின் போது யுத்தத்தை பற்றி சொல்றாங்க. கைபர் போர்ல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கைபர் போர் எல்லாருக்கும் தெரியும், ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்டது. இந்த கைபர் போரின் போது நாளைய தினம் கைபர் போர், இன்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. நாளைக்கு ஒரு இளைஞர் தான் இந்த படையை வந்து வழி நடத்துவார், அவர் கையில நான் ஒரு கொடியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சொல்றாங்க, நாளைக்கு போர் நடக்க போகுது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை கேட்கிறாங்க. அவங்களும் அந்த இளமை பருவத்தில் தான் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு துடிப்பு இருக்கிறது. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள், நாளைக்கு வந்து ஒரு கொடியை அவர்களுடைய கரங்களில் யாரோ ஒரு இளைஞருடைய கரங்களில் கொடுக்க போறாங்க. அவர் யாருன்னு தெரியல,
ஒரு மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாங்க, அது நானா இருக்கக்கூடாதா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு பொறுத்தவரை நிறைய ஹதீஸ்களை படிக்கிறோம். ரொம்ப துடுப்பான ஒரு மனிதராகவும் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக நீதமாக பேசக்கூடியவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்திகளை சொல்லித் தர்றாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, இறைவா ஆட்சி அதிகார பொறுப்பை எனக்கு இனி இன்றைய தினத்தில் நீ வழங்கினால் அந்த கொடியை தாங்குவோம் நானாகத்தான் இருப்பேன். இந்த நேரம் பார்த்து எனக்கு அந்த ஆட்சி பொறுப்பு இல்லாமல் போயிடுச்சு, நான் ஆட்சியை விரும்பல, இந்த நேரத்தில் நான் விரும்புறேன். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருடைய கையில அந்த கொடியை கொடுக்கிறார், அவர் வெற்றிக்குரியவர் என்று சொல்லி தர்றாங்க. அப்ப நான் எனக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டு தானே நான் வந்திருக்கிறேன், அப்ப நான் இருந்த அந்த இடத்துல வெற்றிக்குரிய நான் இருந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கவலையிலையும் ஆர்வத்திலையும் அவர்கள் இருக்கிறாங்க. மறுநாள் காலையில கைபர் போருடைய துவக்கம், நிறைய மக்கள் அங்கு கூடியிருக்கிறாங்க, இளைஞர் பட்டாளம் அதிகமாக கூடியிருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை மற்றவர்களிட ரொம்ப சின்ன நபர் தான், குள்ளமான நபர் தான். ஆனா நல்ல போர் மிக்க குணம் மிக்கவராகவும் நல்ல அறிவு உடைந்த மக்களாகவும் சிறந்த நல்ல மனிதராகவும் இருக்கிறார். அவருடைய கரங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இந்த கொடியை ஒப்படைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எப்படி சொல்லி தர்றாங்க, இம்ஷி வலா தம்ஷில், நீ இந்த போருக்கு முன்னால் கிளம்பி போ, திரும்பிடாத, வெற்றி பெறும் வரை நீ திரும்பி விடாத அப்படிங்கிறாங்க. இந்த போருடைய கொடியை கொடுத்துட்டு நிறைய அறிவுரைகள் சொல்லப்பட்டுருச்சு. சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அனுப்பும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கொடியை தாங்கி நீ போற, வெற்றியோட தான் திரும்பி வரணும், வெற்றி இல்லாவிட்டால் திரும்ப கூடாது அப்படின்ட்டாங்க. நம்ம திரும்புதல்னா இந்த திரும்புதல் நினைச்சுக்கிற கூடாது, திரும்பி பார்க்கறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் 2 அடி நவுத்தோன்னே மறுபடியும் அலி ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க, ஒரு செய்தி ஒன்று சொல்லணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மனசுல தோணுது, வெற்றி பெறாமல் திரும்பிராத அப்படின்னு சொன்னாங்களே, திரும்ப கூடாது நம்ம, அப்படியே இந்த அல்லாஹ்வின் தூதரே நீங்க எது சொல்றதா இருந்தாலும் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாருங்க கட்டுப்படுறது பாருங்க. இந்த சின்ன விஷயமாக நமக்கு தெரியும், திரும்பிராதீங்க அப்படின்னு சொன்னதை கூட, உடல் திரும்புவதை கூட அவங்க விரும்பல, உடல்ல இருக்க உறுப்பு இப்படி திரும்புறத கூட அவங்க விரும்பல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வெற்றியோட தான் திரும்பணும், அப்படித்தான் நீ கிளம்பணுங்கிறாங்க. அதுக்காக நிறைய செய்திகளை சொல்லி தர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போரின் போது வாலிப பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் சரமாரியாக எல்லா மக்களையும் பாதித்து விடக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, இந்த மாதிரிலாம் சில ஷரத்துகளை போருடைய அந்த அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகளை எடுத்து சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, இளைஞர் சமுதாயம் இந்த மார்க்கத்திற்காக மிகப்பெரிய தியாகம் செய்வதற்கு, போருக்கு போனால் நம்ம உடல் சிதைந்து விடும், இறந்து விடுவோம் என்று தெரிந்துதான் போனாங்க, யாரும் தெரியாம போகல, அதற்காக தன்னை அர்ப்பணமும் செய்தார்கள். நிறைய செய்திகளை நாம் நபிமொழிகளின் வழியாக பார்க்கிறோம். தியாகங்கள் என்றால் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் ஆற்றிய தியாகத்தை போன்று யாரும் ஆற்றிவிட முடியாத அளவிற்கு உண்டான தியாகங்கள். அதனாலதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய சஹாபாக்கள் லா துசுப்பு சஹாபா, என்னுடைய சஹாபாக்களை நீங்க என்ன செய்யாதீங்க, திட்டி விடாதீர்கள். ஏன்? அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய திறமைகள், அவர்களுடைய பங்களிப்புகள், அர்ப்பணிப்புகள் இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய அதீதமான பங்களிப்புகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு, நீங்கள் உஹது மலை அளவிற்கு நீங்கள் தங்கத்தை நீங்கள் தர்மமாக கொடுத்தாலும் சரி, என்னுடைய தோழர்கள் ஒரு கைப்பிடி அல்லது அரை கைப்பிடி அவர்கள் கொடுத்தாலும் சரி, இதற்கு அது ஈடாகாது. அப்படிப்பட்ட தியாகம், அப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலையில் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக பணியாற்றினார்கள். அதுவும் இளைஞர் சமுதாயத்தை பற்றி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தபடியாக நம்ம புகாரில பார்க்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அஹ்ஸாப் யுத்தம், அகல் போர் யுத்தம், இந்த யுத்தத்தை பற்றியும் நாம் நிறைய செய்திகளை படிக்கிறோம். அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கடுமையான குளிர்காலத்தில் அந்த போர் வந்துருச்சு. இந்த குளிரையே நம்மளால தாங்க முடியல. எந்த அளவிற்கு உண்டான குளிர், கடும் குளிர், அதீதமான குளிர். சஹாபாக்கள் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக கூட முடியல. நாளைய தினம் அந்த போருக்காக தயாராகி நிறைய மதீனாவினுடைய சுற்றுப்பகுதியில் அனைத்திலும் அகல் போருக்காக குழி வெட்டப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 7 நபரை அடுக்கி வைத்தால் என்ன தூரம் இருக்குமோ அவ்வளவு பெரிய குழிகள் அங்கங்க வெட்டப்பட்டிருக்கிறது, பெரும் குழிகள் வெட்டப்பட்டிருக்கிறது. அப்படி வெட்டு வைக்கப்பட்ட அந்த மதீனாவை சுற்றிலும் இந்த அகல் போருக்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்ப நிறைய பணிகளுக்கு மத்தியில்
அதிகாலையில் சுபுடைய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, எனக்கு யாராவது ஒரு உதவி செய்கிறீர்களா, போருடைய நிலைமைகள் என்னவாக இருக்கிறது என்று எதிரி படைகளில் போய் நீங்க ஒரு உளவுத்துறை தேவை, யார் உளவறிந்து வருகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. உளுர் தாங்க முடியல, எப்படி போறது, யாருமே தயாராகல. போருக்காக எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க, அங்க போய் பார்க்கணும் யார் பார்த்துட்டு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே அதுக்காக தயாராக இல்லை. மூன்றாவது முறை கேட்குறாங்க யார் தயாராக இருக்கிறீங்கன்னு. உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் தான் இளைஞர், அவர் கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து நான் சொல்லாம வந்து நிற்கிறார், முன்னாடி வந்து ரெடியா நிற்கிறாப்ல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஹுதைஃபாவே, அதாவது ஆட்சி பொறுப்பு என்கிற அடிப்படையிலும் இந்த போரை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பு என்கிற அடிப்படையில் நான் உங்களிடத்துல சொல்றேன், நீங்க போய் உளவறிந்துட்டு வரணும். சொல்லும் போது சொல்றாங்க, நான் என்ன சொல்லுகிறோனோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க, பார்த்துட்டு வர்றதா உங்க வேலை. எனக்கு எதிராக அவர்களை திருப்பி விட்டுறாது, அங்க போய் எனக்கு எதிராக அங்க போய் என்ன செய்கிறாரு, திருப்பி விடாது. நான் என்ன சொல்லுகிறோனோ அதை கவனமாக கேளுன்னு சொல்றாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. எப்படி போறாங்கன்னா, ஹதீஸ்ல வருது, தண்ணீர் நிரத்தப்பட்ட தொட்டியில ஒருவர் வந்து எப்படி போவார், தண்ணிக்குள்ள தொட்டி இருக்குது, வேகமா நடந்து ஓட முடியுமா, ஃபுல்லா தட்டி இருக்கு, அதுல எப்படி போவாரோ அது போன்று ஊறி ஊறி போகிற, பொறுமையாக போறாங்க, ரொம்ப பொறுமையாக போறாங்க. போய் அந்த குளிர், கடுமையான குளிர், உடலில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் கிழிகிற அளவிற்கு உண்டான குளிர். சவுதியில பார்த்தா உங்களுக்கு தெரியும், நிறைய பகுதிகளில் குளிர்காலங்களில் இன்னும் அதீதமான குளிர்கள், நிறைய உடல்ல இருக்கக்கூடிய சதைகள் வெடித்து ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு, உதடு வெடித்து கால் வெடித்து எல்லாம் பார்க்கிறோம். கடுமையான குளிர், இதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய குளிர்கள் சவுதியில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய அந்த அஹ்ஸாப் யுத்தத்தின் போது கடுமையான குளிர். கொஞ்சம் உள்ள வந்துருங்க, இடம் இல்லை, கொஞ்சம் உள்ள வந்துருங்க, இடம் மேலே சுத்தம் பண்ணிருக்க, அங்கே போயிருங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப கடுமையான குளிர். இவங்க என்ன செய்யறாங்க, அதற்காக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறாங்க. போய் பார்க்கறாங்க, யாரு போருடைய தளபதி அபு சுஃபியான் அங்க ரெடியா இருக்கிறார். நெருப்பை மூட்டிக்கிட்டு அப்படியே கையெல்லாம் போட்டு அது நெருப்புல அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரை நான் பார்த்தேன். எப்படி, நான் அவரை பார்த்த உடனே நலர அபு சுஃபியான் நான் பார்க்கிறேன், அவருடைய முதுகு வெண்மையாக இருக்கிறது, என்னிடத்தில் அம்பு இருக்கிறது, நான் ஏய்ந்தேன் என்றால் அதே இடத்துல இறந்து போயிடுவார். நல்ல வாட்டமா இருக்கிறார், ஆனா அடிச்சா இறந்துருவார். அந்த மாதிரி தருணத்துல தான் அவர் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஞாபகம் வருது. நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்க. போருக்காக வந்தாச்சுங்க. அன்றைய காலத்தில் ஒரு சட்டம் என்னன்னா, போர் தளபதி இறந்து போயிட்டா முடிஞ்சு போச்சு, போர் வெற்றி தான், எதிரணி வெற்றி. இந்த படையில போர் தளபதி இறந்து போயிட்டா அவர்களுக்கு வெற்றி, இந்த தோல்வி. அந்த நேரத்தில் சரியான வாய்ப்பு, அடி குளிர் தாங்களை இருட்டாக இருக்குது, அடித்தால் இறந்து விடுவார், அவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார். வில்லை எடுத்து அடிச்சுன்னா ஸ்பாட்லே காலி, அந்த அளவிற்கு இருக்கிறார். ஆனால் நான் அதை செய்யல. ஏன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உளவறிந்து தான் வர சொன்னாங்க, பார்த்துட்டு தான் வர சொன்னாங்க. இதுல ஒரு கட்டுப்படுதல் இருக்கிறாங்க. ஜமாத்தை பொறுத்தவரை நிறைய பேர் பார்க்கிறோம், ஜமாத்துடைய சட்டங்கள் விதிமுறைகள் எல்லாம் சொல்லுதுன்னு சொன்னா எதற்காக சொல்றாங்க, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடுவாங்களா? அதுல ஏற்பட்ட பலவகையான விலகினங்கள் கடந்த காலங்களில் நிறந்திருக்கும். அதற்காக எடுக்கப்பட்ட முடிவுகள், அதற்காக எடுக்கப்பட்ட சில 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 ஹுக்கும்கள், சட்டங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்கிற ஒவ்வொன்றும் விதிக்கப்படுகிற விதிகள் அனைத்துமே ஒரு இழப்பை சந்தித்த பிறகு எடுக்கப்பட்ட முடிவு, முன்னாடியே எடுக்கப்படல. எந்த ஒரு முடிவு ஜமாத்தை பொறுத்தவரை எதை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகளை சந்தித்திருப்போம், அதில் இருக்கக்கூடிய விலகினத்தை பார்த்திருப்போம், அதற்கு பிறகு திருத்தம் பட்டு அதற்கு பிறகு ஒரு சட்டமாக நமக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான் நடந்துக்கிறேன்னு. எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய பேருடனால் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஜமாத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இதெல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறது என்றால், ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்றால் எதற்காக சொல்லுகிறார்கள்? அதிகாரம் இருக்கிறது, எங்க இடத்துல பொறுப்புகள் இருக்கிறது என்பதற்காக சொல்றாங்களா? இது போன்று வழி நடத்தினால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்றாங்களா? ஜமாத்துடைய பொறுப்புகளில் வகிக்கக்கூடியவர்களுடைய பின்னால் நாம் ஏன் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஒழுங்கு செட்டப்புகள் இங்கு இருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான செயல்பாடுகள் இங்க இல்ல. தெளிவாக வழிகாட்டப்படுகிறது இளைஞர்களுக்கு. இளைஞர்களை இலக்கை நோக்கி அழைக்கக்கூடிய பணிகளை இந்த ஜமாத்தை தவிர வேறு யாரும் செய்யவில்லை என்று தெளிவாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு நம்முடைய இலக்கை நோக்கி ஒவ்வொரு இளைஞர்களையும் இஸ்லாத்தினுடைய கொள்கையை அழகான முறையில் அவர்களுக்கு சொல்லி நபி வழிப்படி அவர்களை நடக்கக்கூடிய வாய்ப்பு சூழல்களையும் நாம் ஏற்படுத்தி தருவதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டமைத்தார்களோ அது போன்று நாம் உருவாக வேண்டும். நான் பார்க்கிறோம், புகாரியில் வருகிற ஒரு செய்தி, அனஸ் இப்னு நல்லூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க யாரும் பார்த்தனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் மாமன். இவர்களை பொறுத்தவரை நிறைய செய்திகள் ஹதீஸ்களில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இவர்களை பொறுத்தவரை பத்ர் போர்ல இவங்க கலந்துகிறல. அப்ப பத்ர் போர்ல இருக்கும்போது இவர் இளமையாக இருக்கிறார், வாலிப பிள்ளையாக இருக்கிறார். இவர் எவ்வளவு பெரிய பங்களிப்புகளை செய்கிறார், அதீதமான பங்களிப்புகள். அனஸ் இப்னு நல்லூர் என்று நீங்க டைப் பண்ணா போறோம், ஏகப்பட்ட செய்திகள் வரும். சஹீஹான செய்திகள், ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அவருடைய தியாகங்கள், அளப்பரிய தியாகங்களை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த மார்க்கத்திற்காக இளமை பருவத்தில் செய்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு பத்ர் போர்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கல. ஏன்னா பத்ர் போர் திடுதிப்புன்னு நடந்ததுதான், திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதில்லை. வணிக கூட்டங்கள் வருது, பெரிய பிரச்சனைகள் ஏற்படுது, போராக மாறுகிறது, ரமலானுடைய காலத்தில் ஏற்படுது. அதற்கு பிறகு உஹதுடைய போர், வரலாறுகள் மிக முக்கியமான போர் உஹது போர். உஹது போரை பொறுத்தவரை அவர் என்ன செய்றாங்க, உஹது போர் வருவதற்கு முன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஆரோக்கியமாக இளமை பருவத்தில் துடிப்போடு நான் இருந்து கொண்டிருந்தேன். இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணம் செய்வதற்காக நான் காத்திருந்தேன். எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு போர் நடக்கும், எனக்கு தெரியல. தெரியாத வேளையில் இந்த போர் உங்களை சம்பவித்து விட்டது. அதற்கு பிறகு நான் வருத்தப்பட்டேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கிவிட்டான், அவர்கள் சொர்க்கவாதிகள் என்றெல்லாம் நற்செய்திகள் நன்மாராயங்கள் கூறப்படும் போது நான் ரொம்ப ஏங்கினேன். ஆகா, கொஞ்சம் கவனமா இருந்த அந்த போர்ல நம்ம கலந்துருக்கலாமே, நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கவலைப்பட்டு அழுதேன். அடுத்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க பாப்பீங்க என்னங்க, அடுத்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க என்ன பாப்பீங்க, என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சில அடுத்த வருடங்கள்லயே அந்த போர் மாறுது. பத்ர் போருக்கு அடுத்தது உஹது போர், பெரிய போர். பத்ர்ல ஏற்பட்ட வெற்றியை கருவறுப்பதற்காக அந்த கூட்டம் காத்திருக்கிறது, ஒரு பெரிய சூழலை உருவாக்குகிறது. உஹது போர் அடுத்த வருஷத்துல ஏற்படுது. அனஸ் இப்னு நல்லூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிட்டு போனாங்கல்ல, அவர்கள் இந்த போர்ல பங்கெடுக்கிறாங்க. எப்படியான பங்களிப்பு, ரொம்ப வீரமிக்கவராக இருக்கிறாங்க, எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு திராணி படைத்தவராக இருக்கிறாங்க. போர்ல அவர்கள் கலந்து கொள்றாங்க. எப்படின்னா எதிரிகளை ஒரு 10-15 நபர்களுக்கு மேல் வீழ்த்துறாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் கொல்லப்படுறாங்க. 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அவர்களுக்கு உடலை சிதைத்து சல்லடையாக ஆக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உஹதுடைய போர்ல இந்த அனஸ் இப்னு நல்லூர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவர்கள் நாளை மறுமையில் என்னோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இது நம்ம போர் செய்யுங்க, கத்தி எடுத்து குத்துங்கன்னு சொல்லி தருவதற்காக இந்த ஹதீஸ் சொல்லப்படல. இந்த போருக்கு முன்னால் ஏற்பட்ட தியாகத்தை நாம் படிக்கின்றோம். எப்படியான ஒரு தியாகம், நம்மளால் அந்த தியாகத்தினுடைய அர்ப்பணிப்பு நம்மளால் ஏன் செய்ய முடியல? செய்ய முடியாத உண்டா? மார்க்கத்திற்காக, ஒரு பயான் நிகழ்ச்சிக்காக, மார்க்க நிகழ்ச்சிக்காக நாம் பலர்களை நாம் அழைக்கிறோம், ஏன் கலந்து கொள்வதில்லை? இந்த தியாகத்தை கூட நாம் ஏன் செய்வதில்லை? இளைஞர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் அழைப்பதற்காக அழைப்பு பிரச்சாரம் நாம் கொடுக்கிறோம். அதிகமான இளைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம், ஏன் கலந்து கொள்வதில்லை? இந்த மார்க்கத்தினுடைய மாண்பை நாம் சரியாக விளங்கிக் கொள்ளல. நாம் விளங்கிக் கொண்டோம் என்றால், எனக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்று நாம் விளங்கிக் கொண்டோம் என்றால், நிச்சயமாக அந்த நன்மைகளை நாம் அடையக்கூடியவர்களாக அதற்காக முயற்சி செய்வோம். ஆனால் நாம் என்ன எண்ணுகிறோம், கேட்ட செய்தி தான், தெரிஞ்ச செய்தி தான், ஏன் எல்லா விஷயத்திலையும் கலந்துக்கிறேன்னு? நம்ம என்ன வேலை வெட்டி இல்லாத சும்மா இருக்கிறாளா? வேலையா இருக்கிறாளே, உங்களை மாதிரி சும்மா இருக்கிறாளா? அந்த மாதிரி சில பேர் சொல்வதை பார்க்கிறோம். ஏன் இந்த மாதிரி சொல்வதற்கு என்ன காரணம்? நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் தியாகம் செய்யாதவரை எந்த ஒன்றையும் அடைய முடியாது. நாம் அர்ப்பணிக்காதவரை இந்த மார்க்கத்தினுடைய நன்மைகளை பெற முடியாது. என்ன பெரிய தியாகம் செய்ய போகிறோம்? மிகப்பெரிய அர்ப்பணிப்பை செய்ய போகிறோம். உடலை தியாகம் செய்ய போகிறோமா? உயிர் தியாகம் செய்ய போறோம் மார்க்கத்திற்காக. மார்க்கத்தினுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்வதில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த தாவா பணிகளில் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும்.
அதற்காக நம்முடைய ஒத்துழைப்புகள் இருக்க வேண்டும், அதற்காக அவரோடு சேர்ந்து ஒன்று இருக்க வேண்டும். இந்த செயல்பாடுகளை நாம் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். இதுவும் அர்ப்பணிப்பு தான். பல சிரமங்களுக்கு மத்தியில, பல வேலைகளுக்கு மத்தியில நாமும் இந்த அர்ப்பணிப்பு பணிகளை செய்தோம் என்றால் நன்மைகளை பெறுவோம். அதற்குரிய வாய்ப்புகள், சூழல்கள் அனைத்தும் காத்திருக்கிறது. போரின் போது நாம் இறக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் கூட அவர் சொல்லுகிறார், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? வார்த்தையை நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்கிறது. எவ்வளவு பெரிய தாக்கமான வார்த்தை! இன்னி உஜூது ரீஹல் ஜன்னா. எப்படிப்பட்ட வார்த்தை! சுவர்க்கத்தினுடைய வாசனைகளை நான் நுகருகிறேன். தூனல் உஹத், உஹதுனுடைய அடிவாரத்தில் சுவர்க்கத்தினுடைய வாசல்களை நான் உணர்கிறேன். மரணிப்பதற்கு முன்னால் சொல்றாங்க, என்னுடைய உயிரை விட இந்த மார்க்கத்திற்கு நாம் தியாகம் செய்திருக்கிறேன். என்னுடைய பேரை கியாமத் நாள் வரை சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, பேச வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த தியாகத்தின் வழியாக இந்த மார்க்கத்தினுடைய அர்ப்பணிப்பு நான் செய்திருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் இருக்கான கூலி எனக்கு இருக்கிறது. நான் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகருகிறேன் சொல்றாரு. இறந்து போன ஒரு மனிதர். எப்படி பார்க்கிறோம்? எவ்வளவு பெரிய தியாகம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நம்முடைய அர்ப்பணிப்புகளும் இப்படி மார்க்கத்திற்காக இருக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு பண்பு குணங்கள் நமக்கு உண்மையில் வர வேண்டும். நானும் அதற்காக செய்கிறேன். நானும் என்னால் முடிந்த உதவிகள், என்னால் முடிந்த ஒத்துழைப்புகள் நாம் நெருங்கி வர வேண்டும். நம்மை பார்த்து நினைச்சிட்டா என்ன செய்யறது, நாம் போய் அதில் கலந்துக்கிட்டா என்ன செய்யறது, நாம் இந்த மாதிரி எண்ணங்களே வைக்க கூடாதுங்க. நம்ம தாய் தந்தையுடைய மார்க்கமா இது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா இது? நம்முடைய பங்களிப்புகள், ஒத்துழைப்புகள் இல்லாமல் எப்படி கொண்டு போவது மக்கள் மத்தியில? ஒத்துழைப்புகள் இல்லாமல் நாம் எப்படி மக்கள் மன்றங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்? இளைஞர்களும் பெரியவர்களும் இதை சிந்திக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்திற்காக நம்முடைய பங்களிப்புகள் இருக்க வேண்டும். நாளை மறுமையில் இது குறித்து கேள்விகள் வரும்போது நமது பங்களிப்புகள் நன்மையாக அங்கு நிற்கும். அது நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட உதவிகளையும் மிகப்பெரிய பங்களிப்புகளையும் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களும் உருவாக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற இந்த பேரியக்கம் பல ஆண்டுகளாக ஏகத்துவ பிரச்சாரம் மாத்திரம்தான் எங்களுடைய பிரதானமான கொள்கை பயணம் என்கிற அடிப்படையில் பல வகையான மார்க்க பிரச்சாரங்களை நாம் செய்து வருகிறோம். தமிழகத்தில் ஏறத்தாழ 900க்கும் மேற்பட்ட தௌஹீது பள்ளிவாசல்கள் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் மார்க்க பணிகளை இன்னும் துரிதமாக, வேகமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இடம் இல்லாத கொஞ்சம் உள்ள வந்துருங்க, இல்லை மேலே போயிருங்க, இடம் இருக்குது, மேலேயும் நிறைய பணிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நிறைய பள்ளிகள் உருவாகி ஆழ விருட்சமாக இந்த ஜமாத் மிகவும் சீரும் சிறப்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி செயல்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த தீனுல் இஸ்லாம் எந்த தூய்மையான வடிவத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்திலிருந்து சஹாபாக்களுக்கு கிடைத்ததோ அதுபோல நம்முடைய மக்களுக்கு நாம் தர வேண்டும். நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய பணியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹக்கை எடுத்து சொல்லி, உண்மை மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி அவர்களை நல்வழியின்பால் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணிகளை இந்த ஜமாத் பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் பல இடங்களில் பள்ளிகள் வளர்ந்து வருவதை, பள்ளி கட்டுமான பணிகள் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம். பள்ளிகள் இருக்கக்கூடாது என்கிற நிலையிலும் பள்ளிகளை இடித்து, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இடித்து தரமட்டமாக ஆக்க வேண்டும் என்று துடித்து நிற்கக்கூடிய சங்க கூட்டங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைக்கு பள்ளிகள் அதிகமாக உருவாகிறது. உருவாவதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு நம்பிக்கை கொண்ட மக்களிடத்திலும் உள்ளத்தில் ஆழமாக பயந்திருக்கிறது. எந்த பள்ளியாக இருந்தால் நம்முடைய உதவி இருக்கட்டும் சொல்லி மாற்றுக் கொள்கையில் உள்ள சுன்னத் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் கூட இன்னைக்கு உதவி செய்யறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய திருநாமம் ஒலிக்கக்கூடிய பள்ளி தானே, நம்முடைய பங்களிப்பு இருக்கட்டும். 1000, 100, 500 கொடுக்கலங்க, லட்சக்கணக்கில் கொடுத்து உதவி செய்யறாங்க. ஒரு ஊர்ல ஒரு பகுதியில நாம் பார்க்கிறோம், அந்த தெரு மக்களே அந்த பள்ளியை, தௌஹீது பள்ளியை கட்டியிருக்கிறாங்க. வலி வசூலே கிடையாது. தெரு மக்கள், அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களே, வெளியில போய் எந்த ஊர்லயுமே வசூல் செய்யல. ஏன்? எங்களுக்கு பள்ளி வேண்டும். எத்தனை இடங்கள்ல இடித்து பள்ளிவாசல்களை தொழாமல் இருக்கக்கூடிய நிலையில, பூட்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்குது.
எங்க பகுதிக்கு பள்ளி வேண்டும் என்கிற முறையில் என்ன செய்யறாங்க, பள்ளிகளை உருவாக்குகிறார்கள், அதற்கான அர்ப்பணிப்புகளை செய்கிறார்கள். நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக தாவா பணி செய்து கொண்டிருந்த திருவாரூருடைய வடக்கு மாவட்டம் புலிவளத்தில் பொறுத்தவரை அங்கும் ஒரு பள்ளி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப துரிதமான வேலைகள் நடந்துகிட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார செலவுகளுக்கு மத்தியில் நிறைய தாவா பணிகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வர்றாங்க. பல வகையான சிரமங்களுக்கு மத்தியிலும் தொடர்ச்சியாக பெண்கள் பயான், மக்தப் மதரசா, ஆண்களுக்கான தர்பியா முகாம், இன்னும் பல நிறைய பணிகளை தொடர்ச்சியாக செய்து வர்றதை பார்க்கிறோம். ஒரு பள்ளியை கட்டிவிட்டால் அந்த பள்ளியின் வழியாக நிறைய மக்களுக்கு செய்திகள் சென்றடையுமே, நிறைய மக்கள் அங்கு தொழ வருவார்களே, ஏராளமான நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்கிற அடிப்படையில் முக்கியமான இடத்தில் அவர்கள் இந்த பள்ளியை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதற்கான உதவி கோரக்கூடிய வகையில் சென்ற வாரம் கூட நம்முடைய நிர்வாகம் அறிவித்திருந்தது. சென்ற வாரம் புலிவளம் ஜமாத் பள்ளி கட்டுவதற்காக உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் செய்யுங்கள் என்று கூட சென்ற வாரம் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் செய்யுங்கள் அல்லாஹ்வுக்காக. இது அல்லாஹ்வுடைய பள்ளிகள். வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள், யாரை தவிர யாரையும் வணங்கி விட மாட்டார்கள். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு புனிதமிக்க இல்லத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த பள்ளிகளை இன்றைக்கு பல நிர்வாகிகள் பொறுப்பெடுத்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இதை கவனத்தில் வைத்து உங்களுடைய பங்களிப்புகளை செய்யுங்க. தாய்மார்கள் உங்களுடைய பங்களிப்புகளை செய்யுங்க. இது அல்லாஹ்வுடைய பள்ளி, இதனுடைய பொறுப்பாளர்கள் ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்கள். ஆனால் இந்த பள்ளி அல்லாஹ்வுடைய பள்ளி. இதில் தொழ வரக்கூடியவர்கள் ஏகத்துவத்தினுடைய கொள்கையில் அடிப்படையில் உருவாக்கக்கூடியவர்கள் வைத்து இந்த பள்ளி நிர்மாணிக்கப்படுகிறது. இதை நீங்க கவனத்தில் வைத்து உங்களுடைய பங்களிப்புகளை நீங்க சிறப்பாக செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வகையான உதவிகளை செய்திருப்பீர்கள், உங்களுடைய சக்திக்கு ஏற்ப செய்திருப்பீர்கள், உங்களுடைய என்ன தகுதி இருக்கிறதோ அதற்கேற்ப நீங்கள் செய்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியை கட்டுவதற்காக வசூல் கேட்கிறான், அவங்களுக்காக கேட்கல, தனிநபருக்காக கேட்கல, பள்ளிக்காக கேட்கிறாங்க. இந்திய நிலைமை அந்த நிலைமையில் இருக்கு. பள்ளியை கட்டவிடக் கூடாது, பள்ளிகளை வளரவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் எத்தனையோ பள்ளிகளை முடக்குவதற்கான திட்டங்கள் தீட்டிய பொழுதும் பள்ளிகள் ஆங்காங்கே வளர்ந்து கொண்டிருப்பவருடைய அடிப்படை என்ன? அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹை வணங்குவதற்காக அவனுடைய ஆலயத்தை பல தேசங்களில், பல பகுதிகளில், பல வகையான ஊர்களில் அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருக்கிறான். யாரை வைத்து அல்லாஹ் உருவாக்குகிறான்? அல்லாஹ் அவருடைய கல்வில் போடுகிற எத்தனையோ மக்கள் இன்னும் உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுடைய உதவிகள், ஒத்துழைப்புகளின் வழியாக இந்த பள்ளி கட்டுமான வசூலுக்காக வேண்டி இன்றைய ஜிம்மாவில் நடக்கக்கூடிய வசூல் அவர்களுக்கு தான் போகுது. ஜிம்மாவுக்கு பிறகு பிள்ளைகள் வாலியேந்து உங்க இடத்துல வசூல் செய்யறாங்க, இந்த வசூல் அவர்களிடத்தில் தான் கொடுக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் வைத்து அல்லாஹுக்காக உங்களுடைய உதவிகளை செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்காக அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும்.